Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணால் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெக்னீஷியல் கிரேட் லெவலுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 9144 வேகன்சி இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8க்குள்ளே அப்ளை பண்ணணும். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அண்ட் டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படிங்கிற இந்த 2 போஸ்ட்டுக்காக லாஸ்ட் டேட் ஏப்ரல் 8க்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 2 போஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான பே லெவல், அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 29,200 இருக்கும். டெக்னீஷியன் கிரேட் 3க்கு 19,900 இருக்கும். இது வந்து பேசிக் பே. அது போக நமக்கு எல்லா அலவன்சஸும் இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு B1, இதுக்கு அனக்ஷர பின்னாடி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து 36 இயர்ஸில் இருக்கீங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு. செகண்ட் போஸ்ட்டுக்கு 18 இயர்ஸ்லேருந்து 33 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி மொத்தம் 9144 வேகன்சி இருக்குது. இது வந்து டெம்பரரி தான், ஃபியூச்சரில் இன்னும் இன்க்ரீஸும் ஆகலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பின்னாடி அந்த 2 போஸ்ட்டுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நான் அப்போ தான் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வாங்கல, டிகிரி சர்டிஃபிகேட் வரல அப்படிங்கிறீங்களா, இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அவங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. இப்போ இந்த 2 பே லெவல் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ 2 போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். பட் 2 போஸ்ட்டுக்கு நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். 2க்கும் தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஏன்னா 2க்கு உண்டான எக்ஸாம் டெஸ்ட்டும் எக்ஸாம் சிலபஸும் வேறு. ஸோ 2 போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா 2 போஸ்ட்டுக்கு 2 டைம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ், ஸோ ஆமாம் இதுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம செலக்ட் ஆனதுக்கப்புறம் எல்லா ஃபைனல் ஸ்டேஜும் முடிச்சக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸில் நீங்கள் ஃபிட்டாக இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் இந்த வேலை வாங்க முடியாது. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 18 to 36 இயர்ஸ் டெக்னீஷியன் கிரேட் 1க்கு, 18 to 33 இயர்ஸ் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு. ஸோ இதுக்கு அது மாதிரி ஏதோ ஒரு பே லெவலில் ஒரு டைம் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 2 போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா 2மே டிஃப்ரெண்ட் பே லெவல். நம்ம த்ரூ த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு நம்மளோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு தான் எந்த கம்யூனிகேஷனாலும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்டிவாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அது ஷார்ட் லிஸ்டிங்க்கு மெயினாக CBT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ அதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. ஸோ ஒரு பே லெவலுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் பண்ணணும். 2 டைம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. செலக்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே ஒரு ட்ரைனிங் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா தான் நமக்கு பர்மனெண்ட்டாக ஜாப்பில் டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்போ வந்து நமக்கு ஸ்டைஃபன் மட்டும் தான் பே பண்ணுவாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய லொக்கேஷனில் அட்லீஸ்ட் 5 to 10 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய ப்ரிஃபர்ட் லொக்கேஷனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கேட்க முடியும். இப்போ SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்காக நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகணும் அப்படின்னாலோ, இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகணும், இல்லை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டுக்காக நான் போகணுன்னாலும் அதுக்குண்டான ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஃப்ரீ தான். ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி ஃப்ரீ. ஸ்லீப்பர் கிளாஸில் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் வில்லிங் இருக்கீங்க ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மெடிக்கல் ஃபிட்னஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ A3 போஸ்ட் அப்படின்னா அதுக்கு விஷன் எவ்வளோ இருக்கணும், நியர் விஷன் எவ்வளோ, ஃபேர் விஷன் எவ்வளோ, கலர் விஷன் எவ்வளோ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 3 கேட்டகரி செக் பண்ணிட்டு இங்கே எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான். பட் அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா COVID-19 பேண்டமிக்னால நிறைய பேர் இதனால ஏஜ் லிமிட் வந்து தாண்டி போயிடுச்சு. ஆனால் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனே லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் நடத்தவே இல்லை. ஸோ அதனால எல்லாத்துக்குமே அவங்க ஜென்ரலாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அது போக கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. 2 போஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறப்போ இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே
பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 1988 இருந்து 2006 இருக்கீங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓபிசியாக இருந்தால் 1985 இருந்து 2006 இருக்கீங்க தான் அப்ளை பண்ண முடியும். எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 1983 இருந்து 2006 இருக்கீங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த டேட்டுக்குள்ளே வருதா அப்படிங்கிறதையும் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்தந்த போஸ்ட்டுக்கு மாறும், அதை நம்ம லாஸ்ட்டாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 500, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும், உமன் கேண்டிடேட்ஸ்க்கும் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 250. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 250 நமக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க நம்ம எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் அப்பியர் ஆனோம் அப்படின்னா. அதே ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கும் நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னா 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபா. ஓகேங்களா, ஆன்லைனில் தான் ஃபீஸ் பே பண்ண போகிறோம். ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 400, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 250 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு ஸ்கிரைப், நீங்கள் கூட ஸ்கிரைப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் எம்ப்ளாயர் இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ளை பண்ணிங்க எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது 3லேயும் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த போஸ்ட். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு 90 மினிட்ஸ்க்கு நம்ம எழுதுவோம், 100 கொஸ்டின்ஸ் எழுதுவோம். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, 1/3 இருக்குது. ஸோ அதுக்குண்டான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். அதில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ். அதுக்கடுத்து டெக்னீஷியன் கிரேட் 3 பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் 90 மினிட்ஸ்க்கு இருக்குது. இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இதுக்குண்டான சிலபஸ் மேக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்குண்டான சிலபஸை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்குண்டான கொஸ்டின்ஸ் அண்ட் மார்க் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ். அதுக்கப்புறமா அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்ட். எக்ஸாம் மீடியம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே எழுதலாங்க, அதுதான் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கிலீஷ், ஹிந்தி மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்போ 13 ரீஜனல் லாங்குவேஜஸும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தமிழும் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாம் தமிழ்லேயே எழுதலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி இன் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அல்லது பிஎஸ்சி இன் எனி ஸ்ட்ரீம், பட் அதில் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே ஒரு பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் இன்ஜினியர் யூஜி டிகிரி முடிக்கல, அதுக்கு பிறகு நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த 3ல் ஏதோ ஒரு ரெலவென்ட் ஃபீல்டு ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்கள் ஃபீல்டில் இருக்கணும். டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் இன்ஜினியரிங் பிஇ ஆர் பிடெக், பட் ஆனால் எந்த ஃபீல்டில் எலக்ட்ரானிக்ஸ், EEE, இசிஇ, ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் யூஜி டிகிரியோ இல்லை டிப்ளமோவோ இல்லை இன்ஜினியரிங்கோ, ஆனால் இந்த ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த ஃபீல்டில் தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதை நீங்கள் பிஎஸ்சி பேச்சுலர்ஸ் டிகிரியாக இருந்தாலும் சரி, இல்லை 3 இயர் டிப்ளமோ இருந்தாலும் சரி, இல்லை பிஇ பிடெக் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எலிஜிபிள் தான். டெக்னீஷியன் கிரேட் 3 பிளாக் ஸ்மித் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அல்லது எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அது கூட ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் இந்த ஃபீல்டு, அதாவது பிளாக் ஸ்மித் இந்த ட்ரேடில். அதே மாதிரி தான் இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் பிரிட்ஜு, கேரியேஜு, கரண்ட் டிரைவர் இது எல்லாமே 10th முடிச்சுட்டு நான் ஐடிஐ அல்லது டிப்ளமோவில் அந்த ரெலவென்ட் ஃபீல்டில் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இங்கே கிட்ட ட்ரேட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறீங்க அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடித்த சர்டிஃபிகேட்டாவது இருக்கணும். ஸோ அதே மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கும் ஃபிட்டர், ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக், டர்னர், வெல்டர் எல்லாமே நீங்கள் 10th முடிச்சுட்டு வெல்டரில் ஐடிஐ சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ என்னென்ன போஸ்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்த டிவிஷனில் வேகன்சி இருக்குது, வெஸ்டர்ன் ரயில்வே, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே, ஸோ சதர்ன் ரயில்வே, ஸோ இது என்ன ரயில்வேல எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி, என்ன டிவிஷனில் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம ப்ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அதில் எங்கே வேகன்சி இருக்கோ அங்கே தான் நமக்கு போஸ்டிங் போடுவாங்க. மினிமம் 5 to 10 இயர்ஸ் நம்ம அங்கே ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ப்ரெஃபரபிள் லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட்டான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்.
ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் நம்ம சொன்ன மாதிரி தான் ஏப்ரல் 8க்குள்ளே அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஆர்ஆர்பிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்சிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 9144 வேகன்சி இருக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எனி டிகிரி முடிச்சிங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நம்ம சொன்ன மாதிரி யூஜி, பிஜி, டிகிரி, டிப்ளமோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் அந்த மேலும் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.